نحمده ونصلي على رسوله الكريم أما بعد عن ابن عمر رضي الله تعالى عنه قال رسول الله صلى الله عليه وسلم إذا جمع الله الأولين والآخرين يوم القيامة يرفع لكل غاضب لواء فقيل هذه غدرة فلان بن فلان أو قال النبي صلى الله عليه وسلم صدق رسول النبي الكريم அருமைக்குரிய சகோதரர்களே பெரியவர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடங்கள் இதனுடைய போர்க்களத்தின் போது இதனுடைய கூடாரத்தை பற்றி அறிந்து கொள்வது, அந்த சூழ்ச்சிகளை ராஜதந்திரங்கள் என்று சொல்வார்களே, இதுகளை மேற்கொள்வது, அதே சமயத்தில் மோசடி என்பதை செய்வதின் தடை செய்யப்பட்ட ஒன்றாகவும் இருக்கின்றது. அதை பற்றி தான் பார்க்கக்கூடிய பாடங்களாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், போர் என்பது அந்த சூழ்ச்சிகள் எதிரணிகளை பற்றி அறிந்து கொள்வது, இது என்பதை போர் என்றாலே சூழ்ச்சிதான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏன் அப்படின்னா, எதிரி படைகள் எப்படி இருக்கின்றார்கள், அவர்களுடைய பலம் எது, பலவீனம் எது, அவர்களிடம் இருப்பது என்ன என்பதை பற்றி எல்லாம் தெரிந்து கொள்வது என்பது கூடு. அதே சமயத்தில் அந்த நம்பி இருந்து மோசடி செய்வது என்பது இருக்கின்றது. இந்த மோசடித்தான் என்பது முற்றிலுமாக கூடாத ஒன்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கக்கூடிய மற்றொரு ஹதீஸில் சொல்லும் பொழுது சொன்னார்கள், மறுமை நாளில் விசாரணைக்காக மக்களில் முன்னோர்கள் பின்னோர்கள் அனைவர்களையுமே ஒன்று திரட்டிருக்கக்கூடிய அந்த மஹ்ஷர் மைதானத்தில் உலகில் மோசடி செய்த ஒவ்வொருவருக்கும் அவன் செய்த மோசடிக்கு அடையாளமாக கொடி ஒன்று ஏற்றப்படும். பிறகு இது இந்த மனிதனுடைய மகன், இந்த மனிதன் மோசடிக்கு குறிக்கும் என்பதாகவும் அந்த கொடியில் எழுதப்பட்டு அங்கு ஒட்டுமொத்த மனிதர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் தஆலா அவனுடைய முகத்திரையை கிழித்து காட்டுவான். தெரிந்து கொள்வது, ஒரு நாட்டுடைய ஒரு போர்க்களத்தில் இருக்கக்கூடியதை, எதிரிகளுடைய போர்க்களத்தை தெரிந்து கொள்வது என்பது வேறு. அதே சமயத்தில் அங்கே சென்று அவர்களை அழிப்பது போன்ற இந்த முசாத்துகள் செய்த வேலைகள் இருக்கின்றது. இதெல்லாம் மோசடித்தனமான ஒன்று. அதுபோன்று ஒவ்வொரு இடங்களிலும் என்ன செய்யறாங்க, இவங்க ஊடுருவது, உள்ள போய் ஊடுருவி அவர்களிடம் நல்லவர்கள் போன்று நடித்துக் கொண்டு மொத்தத்திற்கு செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றது. இந்த மோசடி, அவர்கள் நம்பிக்கை துரோகம், நம்பி ஏமாற்றக்கூடிய வேலைகள் இருக்கிறது. இது மோசடித்தனமான ஒன்று. பத்ருடைய போர்க்களத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எதிரிகளுடைய அணிகள் எத்தனை நபர்கள் வந்திருக்கிறார்கள் என்பது தெரியவில்லை. அவங்களை பற்றி எந்த ஒன்றும் புரியாம இருக்குது. அப்ப என்ன செய்யறாங்க, இதை பற்றி நீங்க தெரிந்து வாங்க, என்ன ஏதுங்கிறது கண்டுபிடிச்சிருவாங்க, ரசூலுல்லாஹி அனுப்புறாங்க. அப்ப அதுல அந்த எதிரணியில் இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து இவர்கள் பிடித்து விடுகின்றார்கள். கேட்கிறாங்க, விசாரிக்கிறாங்க. அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு, எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா அப்படின்னு சொன்னா. அப்ப ரசூலுல்லாஹி கூட்டு வர்றாங்க, நீண்ட சரித்திரங்கள். அப்ப ரசூலுல்லாஹி கூட்டு வரும் பொழுது ரசூலுல்லாஹி கேட்கிறாங்க, நீங்க எத்தனை பேர் வந்திருக்கீங்க, எங்களுக்கு தெரியாது. சரி, அதெல்லாம் வேணாம், நீங்க டெய்லி உங்களுக்காக சமையல் பண்ணப்படுதா இல்லையா, சாப்பிட்டுருக்கீங்க? ஆமா.
தனித்தனியாவா எப்படி எல்லாம் ஒன்னா சேர்ந்து சமைக்கிறோம். அப்படியா? எத்தனை ஒட்டகங்கள் அறுக்கிறீர்கள்? உண்பதற்காக நீங்க என்ன செய்யறீங்க? ஒட்டகங்களை அறுக்கிறீங்க, இந்த சாப்பிடுறதுக்கு எத்தனை பேர் சாப்பிடுவீங்க? அப்ப அவங்க எதிரணியில் இருக்கக்கூடிய அந்த நபர் சொன்னார், நாங்க 9 to 10 ஒட்டகங்கள் அறுப்போம், தினமும் எங்களுக்கு 9 to 10 ஒட்டகங்கள் நாங்கள் அறுத்து உண்கின்றோம், எங்களுக்கு சமைக்கப்படுகின்றது என்று சொல்லப்பட்டு அவ்வளவு சொன்னாங்க. சரி சரி போயிட்டு வாங்க, அவரை விட்டுங்க அப்படின்னாங்க. விட்டாங்க. இப்ப சொன்னாங்க, எதிரணிகள் 900 1000 நபர்கள் வரை இருக்கின்றார்கள், 1000 நபர்கள் இருக்கின்றார்கள் என்பதை விளங்கிக் கொண்டார்கள். இதுதான் ராஜதந்திரங்களில் உள்ளது. அவர்களை பற்றி நாம் விளங்கிக் கொள்வது, புரிந்து கொள்வது என்பது அதில் கூடும். அதே சமயத்தில் எதிரிகளின் போர்க்களத்தில் சந்திக்க ஆசைப்படுவது நம்மளுக்கு கூடாது. அவங்க நம்ம போர்க்களத்தில் நேருக்கு நேரம் சந்திக்கணும் அப்படின்னு ஒரு மனிதன் எண்ணுகின்றானே, இந்த விஷயங்களும் என்பதை ரசூலுல்லாஹி சொல்லியிருக்காங்க, அதை வெறுத்திருக்காங்க. எதிரிகளை போர்க்களத்தில் சந்திக்க ஆசைப்படாதீர்கள், அவர்களை நீங்கள் போர்க்களத்தில் சந்திக்க நேர்ந்தால் போரின் துன்பங்களை கண்டு நிலை குலைந்து விடலாம், பொறுமையாக இருங்கள் என்பதாகவும் ரசூலுல்லாஹி சொன்னாங்க. இது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸாக இருக்குது. அப்ப எதிரிகள் அவர்களை என்ன செய்யறது, போர் செய்யணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலை போல கிளம்பி நின்று போட்டு 1க்கு 2 சும்மா இருக்காங்க எல்லா நாடும் ஒவ்வொன்னா அடிச்சு பார்த்தான். லாஸ்ட் என்ன செஞ்சான், இஸ்ரேல் ஈரான் மீது போர் தொடுத்த பொழுதுதான் எதிரடிகள் அடிக்க ஆரம்பித்த உடனே இன்னைக்கு நிலை குலைந்து போய் அங்கு இஸ்ரேலுடைய நாடுகளில் இருந்து லட்சக்கணக்கான நபர்கள் வெளியேறக்கூடிய சூழ்நிலைகள், அகதிகளாக அவர்கள் வெளியேறிவிட்டார்கள். இன்று அந்த நாடு என்பது அகந்தையில் ஒவ்வொரு இடங்களிலும் தேவையில்லாமல் போர்கள் என்பது தொடுத்தார்கள். அதனுடைய விளைவு இன்று அவர்கள் நிலை குலைந்து போயிருக்கின்றார்கள். அதான் அவர்களுக்கு அந்த போரை நீங்கள் ஆசைப்படாதீர்கள், அதை சந்திக்கணும், போர் செய்யணும் அப்படின்னு அந்த சிந்திக்கக்கூடியதை ஆசைப்படாதீர்கள் என்று அந்த சுல்லாஹ் சொல்லி காட்டினார்கள். எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளைந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் மாக்கியாக இவனாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக வநஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வநஸ்தக்ஃபிருக வநதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.